நான் தமிழ், வேலூரில் இருக்கேன். நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு 2 மந்த்ஸாக தான் இருக்கேன். கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். கிளாஸுக்கு வந்துட்டு அப்புறமா ஒரு 2 டைம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு எவ்வளோ வந்ததுன்னா ஒரு 900 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை, 900 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை கற்றுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அக்கா சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து இருக்குது, அது கற்றுக்கிட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தான் வந்து சஜஸ்ட்டும் பண்ணாங்க. என்னென்னா தமிழ் ட்ரேடர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கற்றுக்கோ, ஆன்லைன் கிளாஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, அதில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா நான் சாருக்கு கால் பண்ணேன். அப்புறம் வாய்ஸ் டெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். கிளாஸில் வந்து வெரி பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது பேட்டர்ன்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ கிளாஸ் வந்து மார்னிங்ஸ் இருக்கும். மார்னிங் ரொம்ப கன்வீனியன்ட்டான டைம், அதாவது ஒரு 5 மணிலேருந்து 8 மணி வரையும் கிளாஸ் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுது. என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப பிளைண்டாக இருந்தனால மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. உள்ளே வந்து புதுசு இல்லையா, அதனால் எனக்கு எதுவுமே தெரில. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக இந்த 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோம்ஒர்க் கொடுப்பார் சார். ஹோம்ஒர்க் வந்து கொடுத்திங்கன்னா அது செஞ்சு அனுப்புனோம்னா அது கரெக்டாக தப்பாக நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோமா, கரெக்டான வழி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஹோம்ஒர்க்ஸ்க்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கிளாஸோட வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நான் கிளாஸ் சொல்லி தரும்போது எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அவர் வந்து லைன் போடும்போது ஓகே கரெக்டாக இங்கே தான் போடுறாரு, ஸோ இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் என்னென்ன ஒன்றுமே தெரியாது, பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாரு, ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ அவர் வந்து சப்போர்ட் இங்கே போடணும்னு சொல்லியிருப்பார், நம்ம இங்கே போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும், ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா 1 வீக் கிளாஸ் முடிஞ்சுது. கிளாஸ் முடிஞ்சிட்டோடனே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சரி ஓகே ட்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. ட்ரேட் பண்ணணும்னு நினச்ச உடனே அடுத்து பிடிச்சி அப்படியே காசெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ஒரு ட்ரேடை பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம பண்ணதான் கரெக்டாக, கற்றுக்கலாம் கரெக்டாக அப்படி சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணேன். அசோகா லேலேண்ட் தான் ஃபஸ்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணேன். என்னென்னா அது வந்து அது டவுன் சைடில் இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இறங்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டேன்னா, 85 ருபீஸ் புட் ஆப்ஷன் வாங்கினேன். புட் ஆப்ஷன் வாங்கிட்டு அன்றைக்கி மார்னிங் ஒரு 10-15 வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 10-15 மேலே தான் உள்ளே போகணும் சார் சொல்லியிருந்தேன், 1 நாள் கழிச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதனால் வாங்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தது அன்றைக்கி. 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து ட்ரேட் பண்ணேன். சன் டிவியில் ட்ரேட் பண்ண உடனே ஒரு 800 ருபீஸ் வந்துச்சு, 800 சம்திங், ஆனால் 800 ருபீஸ் வந்துச்சு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடோட பியூட்டி என்னென்னா, நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக அந்த டார்கெட் போயிட்டு தான் அதுக்கு அடுத்த டார்கெட் போவோம் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதனால் வந்து ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வரப்போகுது, இவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயமே. ட்ரேட் பண்ணலாம், நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் ஃபஸ்ட்டே கற்றுக்கலாம்ல, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா லாஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, எதுக்கு லாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ட்ரேட் பண்ணேன், ஆனால் திருப்பி ஒரு வாரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்குள்ளே போவேன். ஓகே.